வணக்கம் நேயர்களே. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து ஜனாதிபதி பைடன் விலகவிருப்பதாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி தொடர்பாக பைடனுடைய ஆதரவாளர்களும் சிலர் சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது பைடன் ஒரு சிக்கலான நிலையில் இருப்பதாகவும் அவருடைய மனநிலை தெளிவாக இல்லாத காரணத்தினாலும் அவர் சில நோய்வாய்களுக்கு உட்பட்டிருப்பதாகவுமான செய்திகள் பரவலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கவிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புடனான நேரடி விவாதத்தின் போது சில தவறுகளை சுட்டிக்காட்டிய ட்ரம்ப் அதற்கு பதிலளிக்க முடியாமல் பைடன் தூங்கியதாகவும் திணறியதாகவும் சொல்லப்படுகின்ற சம்பவங்கள் அமெரிக்க மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் அடிப்படையில் இப்பொழுது ஜோ பைடன் சில நோய்வாய்களுக்கு உட்பட்டிருக்கின்றார். குறிப்பாக அவர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அதனுடைய சில சிம்டம்ஸ் அவருக்கு தெரிவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கடற்கரையில் உள்ள பைடனுடைய வீட்டில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக தனிமையில் இருக்கக்கூடிய ஜோ பைடன் அங்கிருந்து கொண்டு அரசியல் சம்பந்தமான சில விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக கொண்டு வருவதுடன் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தான் என்ன கதைக்க வேண்டும், எப்படி கதைக்க வேண்டும், என்னென்ன மாதிரி விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற விடயங்களை தயார் செய்து வருவதற்கு இந்த தனிமைப்படுத்தல் காலம் என்பது தனக்கு துணையாக இருக்கும் என்று முழுமையாக நம்புகின்றார் ஜோ பைடன். எனவே அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தான் சிறப்பான முறையில் பங்களிக்க இருப்பதாக இன்னொரு செய்தியும் தெரிவிக்கிறது. இதற்கு முன்னதாக சில வாரங்களுக்கு முன்னர் ஜோ பைடனுடைய உடல்நிலை குறித்ததான ஆய்வுகள் பிரபல வைத்திய நிபுணர்களால் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் பரிசோதனைகளின் அடிப்படையில் ஜோ பைடன் ஒரு திறனான ஆய்வில் இருக்கின்றார் அல்லது திறனான ஒரு உடல் தகுதியில் இருக்கிறார் என்றதான விடயம் வெளிக்கொணரப்பட்டது. அந்த அடிப்படையில் ஜோ பைடன் மீண்டும் தேர்தலில் போட்டியிடலாம் என்றும் அந்த மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அப்படி குறிப்பிட்டிருக்கையில் ஜோ பைடன் அதற்கு பிறகுதான் ஒரு குழப்பமான நிலைக்கு வந்திருக்கிறார் என்ற விடயங்கள் அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது. உதாரணமாக நாங்கள் முன்னர் சொன்னது போல ட்ரம்புடனான பேச்சுவார்த்தைகளில் விவாதத்தின் போது அவர் தூங்கியது, சரியான முறையில் பதிலளிக்க தவறியது போன்ற விடயங்கள், அதே போல சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற பொழுது மாறி ஒருவருடைய பெயரை சொல்வது, உதாரணமாக அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸை ட்ரம்ப் என்று விழித்தது, அதே போல இப்பொழுது இருக்கக்கூடிய மற்ற இன்னொருவரை புடின் என்று விழித்தது, இவ்வாறு ஒருவரை பார்த்து மாறி மாறி பெயர்களை சொன்ன விடயங்கள் அம்பலமாக இருக்கிறது. எனவே இவர் ஒரு மனநோயினால் அல்லது மனநோய் என்பதை விட மன ரீதியிலாக ஒரு தாக்கத்தை கொண்டிருக்கிறாரா என்றுதான குழப்பங்கள் இப்பொழுது அமெரிக்க மக்களுக்கு வந்திருக்கிறது. இவ்வாறான ஒருவருடைய கையில் அமெரிக்காவை கையளிக்க முடியுமா என்ற கேள்விகளையும் மக்கள் பொது வழியில் கேட்க துவங்கினார்கள். அதன் காரணமாக பைடன் தேர்தலில் இருந்து ஒதுங்கி போகலாமா என்ற முடிவை எடுத்ததாகவும், ஆனால் அதற்கு இப்பொழுது கோவிட் தொற்று காரணமாக அவர் கடற்கரை வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் அங்கு தன்னுடைய பிரஷர் எல்லாத்தையும் குறைச்சிட்டு சரியான ஒரு ஆளுமையோடு சரியான ஒரு விதத்தில் களமிறங்கி தேர்தல் பிரச்சார கூட்டங்களை சிறப்பாய்வித்து மீண்டும் மக்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கான ஒரு அவகாசமாக இந்த தனிமைப்படுத்தல் காலம் அமையுமா என்பதையும் நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த வருட இறுதியில் இடம்பெறுகின்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடன் போட்டியிடுவாரா, போட்டியிட்டால் வெல்லுவாரா, ட்ரம்பை வெல்ல விடுவாரா, தோற்கடிப்பாரா, வேறு என்ன நடக்கப் போகிறது என்ற விடயங்களை பொறுத்திருக்க இன்னும் இருப்பது ஒரு கொஞ்ச காலம்தான். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.